தமிழக ஆளுநராக கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி RN ரவி நியமிக்கப்பட்டார். நாகாலாந்தில் 2 வருடம், தமிழ்நாட்டில் 3 வருடம் என ஆளுநர் பதவிக்காலம் 2024 ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் நீடிக்கும். அடுத்த ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அவரது பதவி நீட்டிக்கப்படலாம் அல்லது மத்திய அரசு விரும்பும் பட்சத்தில் மீண்டும் அவரே தொடரலாம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, தெலுங்கானா உட்பட 4 மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநர்களை நியமிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் RN ரவியே நீடிப்பார் என்று தகவல் கசிய தொடங்கிய நிலையில் ஆளுநர் கடந்த 15ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் N. துரைசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். RN ரவியே மீண்டும் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது, மேலும் சட்ட விரோதமானது, அதனை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் நியமனம் குறித்தான கேள்விகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆளுநருக்கும் அரசுக்கும் 7ஆம் பொருத்தம் நிலவி வரும் சூழலில் மீண்டும் ரவியா என்று ஆளும் தரப்பு விழி பிதுங்கி உள்ளது என்னவோ உண்மை.